ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி குக்கிங் விளாக் பார்க்கலாமா? சாட்டர்டே நைட் ஐஷு வந்து கடற்கரைக்கு போய் நிறைய நண்டு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே குட்டி குட்டி நண்டு, பால் நண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த நண்டு தான். எல்லாமே வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு தான் சமைச்சோம். ஃபஸ்ட்டு வந்து நண்டு வந்து நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டாங்க. நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாகவே ஐஷ்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி மொத்தமாக கொண்டு கொடுத்துட்டாங்க, இந்த வச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு. சின்ன வெங்காயத்தில் நம்ம நண்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க. நல்லா தோல் உரித்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நிறைய கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்தோன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் நான் எடுத்துக்கிட்டது கரம் மசாலா, பெப்பர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நண்டு சேர்த்துற வேண்டியதான். நண்டு செய்கிறப்போ கொஞ்சம் விதமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நண்டு செஞ்சால் தான் சீக்கிரம் வேகமும் செய்யும். நமக்கு வந்து கிண்டி விடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கவனமாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சேருங்க, அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நண்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும். நமக்கு வந்து ரொம்ப ஒர்க்லாம் இல்லை. நம்ம சேர்க்குற மசாலா தான் மேட்ரு. கிரேவி தான் வந்து நல்லா திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாங்கள் நண்டு ஃப்ரை பண்ணவும் செஞ்சோம். அதுக்கு வந்து நம்ம சிக்கன் பொரிப்போம்ல, அதே மெத்தட் தான். ஆனால் மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா பொரிக்கிற மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும். அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்தோம். கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டு கால் எல்லாமே சேர்த்து நல்லா விரசி எடுத்துக்கணும். இந்த சம்மருக்கு எவ்வளோ வெக்கையாக இருக்குது பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, நம்மளும் சரி, அடிக்கடி வந்து தர்பூசணி, இளநீ, நுங்கு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு வரணும் கண்டிப்பாக. பிள்ளைங்க தண்ணி குடிங்கன்னு சொன்னால் கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தர்பூசணியை பார்த்தோன்னே அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நண்டு வச்சிட்டு இருக்கும்போதே இடையில இந்த மாதிரி தர்பூசணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுட சுட அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நண்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நண்டு கால் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுற வேண்டியதான். நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தோன்னா கடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். இது வந்து சின்ன நண்டு, கால் எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்சியாக குட்டியாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணோம், பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. பெரிய நண்டு நான் வந்து பொரித்து சாப்பிட்டது இல்லை. இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு வைங்களேன், அப்படியே அந்த தோட்டோடு சாப்பிட்றலாம். ஆனால் கொஞ்சம் ஷாலோவாக ஃப்ரை பண்ணோன்னா தோடை உடச்சி உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். நான் நண்டு பொரிக்க ஐஷு வந்து இடையில வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நண்டு குழம்பு, நண்டு பொரிப்பு எல்லாமே ரெடி. சாப்பாடு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.